தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், எங்களை ஆதரிக்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை போஷிக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர். பிதாவே, நீர் பெரியவர், உம்மால் எல்லாம் கூடும். சர்வ வல்லவராயிருக்கிறீர், சகலத்தையும் படைத்தவராயிருக்கிறீர். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஜெபத்தை குறித்து நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜெபிக்க பரிந்துரை செய்ய, ஜாமக்காரராய் செயல்பட பிதாவே, நீர் எங்களுக்கு போதித்து கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த வழக்கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் நாமத்தினால் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்களையும் வலி வேதனைகளையும் நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். பிதாவே, உம்முடைய ஜனத்திற்கு பலன் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், முன்னேறுவதற்கான திராணி, முன்னேறுவதற்கான பலன் உண்டாகட்டும். பிதாவை, மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன். பிதாவை, நீண்ட காலமாய் தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் தீர்ந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்தவர் நீர், உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்கிறோம். பிதாவே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பலத்த கிரியைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த போதனைகள் மூலமாக, இந்த ஜெபங்கள் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்களும் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். உங்களுடைய சாட்சி மற்றவர்களையும் ஊக்குவிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். மகா பெரிய உன்னதமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள்லாம் ஒரு அழைப்பு. கர்த்தரை நாம் அணுகுவதற்கான, அவரை நோக்கி பார்ப்பதற்கான ஒரு அழைப்பு. இட்ஸ் அன் இன்விடேஷன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் இப்படி சொல்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்கள், கர்த்தர் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். கேளுங்கள், கொடுப்பேன். ஏன்னா இதுதான் அவருடைய வழிமுறை, அவரை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு மெத்தட். ஹல்லேலூயா. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஏன் தேட சொல்கிறாரு? நீங்கள் கண்டடைய வேண்டும் என்று விரும்புவதினால் தேடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன் கேட்க சொல்கிறாரு? உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறார், அதனால தான் கேட்க சொல்கிறாரு. புரியுதா? தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். உங்களுக்கு வாசலை திறக்கணும், உங்களுக்கு வழி உண்டாக்க வேண்டும், சுவிசேஷத்துக்கு வாசலை திறக்க வேண்டும், டோர்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்க வேண்டும். இப்படி பல விதங்களில் கர்த்தர் உங்களுக்கு கதவுகளை திறக்க விரும்புகிறார். அதனால தான் சொல்கிறார், தட்டு. அது இன்னும் அடுத்த வசனத்தில் இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்கிறார். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த கான்டெக்ஸ்டில் தான் கர்த்தர் அடுத்து பேசுகிறார் பாருங்க. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய இயற்கையான மனிதர்கள், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, சொல்லுங்கள், வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் விதத்தில் மற்றவர்களுக்கும் நன்மையை கொடுக்க விரும்புகிறார்.
தேசத்தில் நன்மையை செய்ய விரும்புகிறார். உங்கள் சபையில், உங்கள் பட்டணத்தில், உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் நன்மை செய்ய விரும்புகிறார். அதனால தான் சொல்கிறார், கேளு, தேடு, தட்டு. ஹல்லேலூயா. பாருங்க, கொடுக்க மாட்டேன்னு அவர் இறுக்கி பிடிச்சிட்டு உட்காரல, ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சுருவார் உங்களுக்கு நன்மை கொடுக்க வேண்டும் என்று. நன்மைகள் செய்ய வேண்டும், மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற கர்த்தர் ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஆல்ரெடி உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களுக்கு நன்மை செய்யணும், உங்களுக்கு உதவி செய்யணும், உங்களை பெருக செய்யணும், உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும், உங்கள் குடும்பத்தை கட்டணும். இப்படிலாம் கர்த்தர் முடிவு பண்ணி வச்சுருக்கிறாரு. உங்களுக்காக நல்ல திட்டங்களை போட்டு வச்சுருக்கிறாரு. உங்களை மகிமையாக பயன்படுத்தணும், உங்கள் மூலமாக மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும், உங்கள் மூலமாக தேசத்தை தொடணும். இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறார். விரும்பினதுனால என்ன சொல்கிறாரு, இந்தா வாக்குத்தத்தம், இதை எடுத்துகிட்டேன்டா வா, நான் உனக்கு பதில் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. இட்ஸ் an இன்விடேஷன், ஒரு அழைப்பு. தைரியமாக வா, என் சமூகத்துக்கு வா, என்கிட்ட கேளு, நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், ஜெபம் என்பது கர்த்தருடைய மனதை மாற்றுகிற முயற்சி இல்லை. அவர் நல்லவர். நம்முடைய கற்பனைக்கு மீறி அவர் நமக்கு நன்மைகளை செய்ய விரும்புகிறார். நம்ம யோசித்து பார்க்க, நம்ம மனசில் தோன்றாத காரியங்களெல்லாம் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். புத்தி கெட்டாத காரியங்களெல்லாம் நமக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவரை அணுகி அவரிடத்தில் நாம் கேட்கும்போது தாராளமாக ஏராளமாக கர்த்தர் கொடுக்கிறார். நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. சரி, வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இங்கே 62ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும், அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் நாம் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். ஹல்லேலூயா. என்ன மகிமையான திட்டம் இல்லையா? கர்த்தர் சீயோனுக்காக அற்புதமான ஒரு திட்டத்தை இங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதை சீயோனில் நிறைவேற்ற விரும்புகிறார். சீயோனுக்காக பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மகிமையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அவர் மனசில் ஆல்ரெடி இந்த திட்டம் உருவாயிருக்குது, ரெடியாக இருக்கிறாரு, விரும்புகிறாரு. ரைட். ஆனால் அதை எப்படி நிறைவேற்றுகிறார்? அவராக போய் டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக இந்த வச்சுக்க அப்படின்னு கையில் கொடுத்துட்டு வரல. அவர் ஒரு முறை வைத்திருக்கிறார். அவர் ஒரு செயல்பாட்டு முறையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என்ன அது? ஜெபிக்கிற தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய இருதயத்தின் எண்ணத்தை, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி நீ இந்த திட்டத்தை அப்படியே ஜெபி. வாசிப்போம் 6ஆம் வசனம். எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. சும்மா இருக்காதீங்க, ஜெபிங்க. அதனால உங்கள் பட்டணத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக. கர்த்தர் கொஞ்சம் காலமாகவே இதை ரொம்ப குறிப்பாக சொல்லி கொண்டு வருகிறார்.
ஒரு பட்டணத்தில் வசிக்கிற மக்கள், இல்லை ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க, ஒரு ஊரில் இருக்கிறவங்க, ஒரு டவுனில் இருக்கிறவங்க, அவங்க இருக்கிற பகுதிகளுக்காக அவங்க ஜெபிக்கணும். அந்த இடத்துல அவங்க ஜாமக்காரராக செயல்படணும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஜாமக்காரராக செயல்படணும். இதெல்லாம் நம்முடைய பொறுப்பு. பாருங்கள், நம்ம குடும்பம் நம்முடைய பொறுப்பு, நம்ம வாசிக்கிற பகுதி நம்முடைய பொறுப்பு. நீங்கள் தேவனுடைய பிள்ளை, ஆள பிறந்தவர்கள். கர்த்தர் இந்த பூமியை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. நம்ம தான் அவரை நோக்கி பார்த்து ஜெபத்தின் மூலமாக நாம் நம்முடைய பகுதியில் ஆளுகை செய்ய வேண்டும். தேவ திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். தேவ நன்மைகளை கொண்டு வர வேண்டும். அந்த உத்தரவாதம், அந்த பொறுப்பு கர்த்தர் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறாருங்க. உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு, என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. புரியுதா? உங்கள் குடும்பத்துக்காக குறிப்பாக அதிகமாக ஜெபியுங்க. மனைவி பிள்ளைகளுக்காக கணவன் ஜெபிக்க வேண்டும். மனைவி கணவன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். வாட்ச் ஓவர் தம். ஒரு ஜாமக்காரனாக செயல்பட வேண்டும். நீங்கள் வசிக்கிற பகுதிகளுக்குள்ளேயும் உங்கள் பொறுப்பெடுத்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறார், மகிமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆனால் அது நிறைவேறுவதற்கு நம்முடைய ஜெபம் அவசியமாக இருக்கிறது. அவரால் செய்ய முடியாதுன்னு கிடையாதுங்க. அவரால் எல்லாமே முடியும். தனியாக பூமியை உருவாக்குனார், தனியாக வானத்தை விரிச்சவர். அவரால் முடியாதா என்ன? ஆனால் அவரே தன்னுடைய ஞானத்தின்படி, தன்னுடைய விருப்பத்தின்படி ஒரு செயல்பாட்டு முறையை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் ஏற்படுத்தியிருக்கிற அந்த முறையை அவர் கரெக்டாக கடைப்பிடிக்கிறார் பாருங்க. இப்போ நம்முடைய ஆளுகை, நம்முடைய பொறுப்பில் இருக்கிற அந்த இடங்களுக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புரியுதா? உங்கள் ஜெபம் தேவை. நீங்கள் கர்த்தரோடு இணைந்து செயல்படுகிற உடன் வேலையாட்களாக இருக்கிறீர்கள். அதில் ஒரு பிரதானமான விதம் ஜெபிப்பது. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போ கவனிங்க, கர்த்தர் என்ன சொல்கிறார்? எருசலேமே, மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளை இடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது, சும்மா இருக்காதீங்கன்றார். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். புரியுது? கர்த்தர் எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக சொல்கிறாரு பாருங்க. சும்மா இருக்க விடாத, நீ சும்மா இருக்காத, அவரையும் சும்மா இருக்க விடாத. ஹல்லேலூயா. எப்படி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு பாருங்க. உங்களுடைய சத்தம் ரொம்ப விலையேறப்பட்டது. கர்த்தருடைய பார்வையில் அது விலையேறப்பட்டது. நீங்கள் அவர் மனதை அறிந்து, அவர் வார்த்தையை அறிந்து, ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, போன வாரம் இந்த பரிந்துரை ஜெபத்தின் விதங்கள் அதை குறித்து படிக்க ஆரம்பித்தோம். ஆனால் கொஞ்சம் வேகமாக போயிட்டோம் அந்த டாப்பிக்குள்ளே. ஒரு சில காரியங்களை நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பரிந்துரை ஜெபத்தின் விதங்களுக்குள்ளே போகலாம். ரைட்? நான் ஒரு சில ஃபவுண்டேஷனல், ஒரு அடிப்படையான ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் அது நல்லா வழங்கும், அதை நல்லா நம்ம செயல்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ரைட்? எதுக்கு அவர் பரிந்துரை, இதுக்கெல்லாம் இந்த பரிந்துரை ஜெபம் இதெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்கிறார்? ரைட்? இதை நம்ம கொஞ்சம் விளங்கிக்கிட்டோம்னா செயல்படுத்துறது ஈஸி. ஒரு சில காரியங்களை கர்த்தருடைய சுபாவத்தை குறித்து பார்ப்போம். சங்கீதம் 145. சங்கீதம் 145. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 8-9 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? இரக்கமும் மன உருக்கமும் நீட்டிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. இதுதான் கர்த்தருடைய சுபாவம். இரக்கமுள்ளவர், மனதுருகுகிறவர்,
நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை. கர்த்தர் எல்லார் மேலும், சொல்லுங்கள், எல்லார் மேலும் தயவுள்ளவர். அதாவது எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த எல்லாருன்றது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லாரும்னா யாரை சொல்கிறாரு? ஒரு பக்கம் தேவனுடைய உடன்படிக்கை மக்கள், தேவ பிள்ளைகள். இன்னொரு பக்கம் கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு கூட கர்த்தர் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. தான் படைத்த சகல காரியங்கள் மீதும், சகல ஜீவராசிகள் மீதும் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். மனிதன் அவருடைய குடும்பமாக இருக்கிறான், அதனால் இன்னும் அதிகம் இரக்கம். பாருங்கள், பசிக்கிற மிருகத்துக்கு கூட கர்த்தர் உணவளிக்கிறார். புல் பூண்டை கூட கர்த்தர் கவனம் செலுத்தி உடுத்துவிக்கிறார். மலர்கள், செடிகள், கொடிகள் இவைகளை உடுத்துவிக்கிறார். மனிதன் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார். பாருங்கள், கர்த்தருடைய இரக்கம் எப்படின்னா, தேவ ஜனங்கள், தேவனுடைய உடன்படிக்கை பிள்ளைகளுக்கு எக்கச்சக்கமான இரக்கங்கள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அவங்க ஒரு கேட்டகரி. அதே நேரத்தில் கர்த்தரை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா? கர்த்தர் அவங்களுக்கும் கூட நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவங்களுக்கு கூட கர்த்தர் ஜீவனை கொடுக்கிறார், சுவாசத்தை கொடுக்கிறார், சகலத்தையும் கொடுக்கிறார், சகல நன்மைகளையும் கொடுக்கிறார். வேதம் இதை போதிக்குது நம்மளுக்கு. அப்போஸ்தலராகிய பவுல் 17ஆம் அதிகாரத்தில் கிரேக்க மக்களிடத்தில் சுவிசேஷத்தை போதித்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவங்களுக்கு சொல்லும்போது அவர் சொல்கிறார், பாருங்க, கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் ஒரு மனுஷன் கட்டின கோயில் இருக்கிறதுல அவருக்கு ஒன்றும் தேவை கிடையாது. அவர் தான் சகலத்தையும் தாங்குகிறார். அவர் தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார், சுவாசத்தை கொடுக்கிறார், எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறார். அதனால தான் வேதம் இங்கேயும் போதிக்கு பாருங்க, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். நம்ம ஆண்டவராகிய இயேசுவும் இதை ஹைலைட் பண்ணார். எப்படி ஹைலைட் பண்ணாருன்றதை கொஞ்சம் கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், இதை கொஞ்சம் பார்ப்போம். 6:8 ஜீசஸ். லூக்கா 6 இங்கே பார்த்தோம்னா ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் சொல்கிறார், உன்னை அன்பு கூறுகிறவனை மாத்திரம் நீ அன்பு கூறாமல், அந்த வசனத்தை வாசிச்சிருவோம். லூக்கா 6:32. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவியிலும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. ஏன் கர்த்தர் இதை சொல்கிறார்? ஏன்னா அவர் எல்லாருக்கு மீதும் அன்புள்ளவராக இருக்கிறார், எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டுகிறார், எல்லாருக்கும் பல விதங்களில் கிருபை கொடுக்கிறார். இந்த ஜெனரிக் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பொதுவான கிருபை. அந்த பொதுவான கிருபை அவரை அறியாத ஜனங்கள் மேலே கூட இருக்குது. அவரை அறியாத ஜனங்களுக்கு கூட கர்த்தர் உதவி செய்து கொண்டு இருக்கிறார் அனுதினமும். ஏன் பின்னாடி பார்ப்போம், துன்மார்க்கமான மக்கள் கூட கர்த்தர் நினச்சா அவனை அவிச்சிருக்கலாம், அங்கேயே பரலோகத்துலேருந்து ஒரு மின்னல் அனுப்பி அப்படியே வறுத்து எடுத்துருக்கலாம், இல்லை அப்படியே தூக்கி பாதாளத்துக்குள்ளே போட்டிருக்கலாம், செஞ்சுருக்கலாம். ஆனால் அவர் விரும்பலை. பாருங்க, அது கர்த்தர் சொல்கிறார், துன்மார்க்கனுடைய மரணம் எனக்கு பிரியமில்லைன்னு சொல்கிறார். அவன் திருந்தி நல்லா இருக்கணுன்றது தான் என் விருப்பம். கர்த்தர் இப்படியே சொல்கிறார் பைபிளில். அதனால தான் வேதத்தில் அடிக்கடி மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு அப்படின்னு சொல்கிறார். ஏன் மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்புன்னு சொல்கிறாருன்னா, ஏன்னா துன்மார்க்கனுடைய அழிவில் அவருக்கு இஷ்டம் இல்லை. அவன் அழிஞ்சு நாசமாக போகணும்னா அவர் சும்மா இருந்தால் போதும், அவனே போய் அப்படியே அழிச்சிக்குவான் வாழ்க்கையை. ரைட்? அந்த துன்மார்க்கமான பாதையில் போயிட்டே இருந்தால் சாவு, அழிவு நிச்சயம் இல்லையா?
அவன் அழியக்கூடாதுன்னு விரும்பி தான் கர்த்தர் திரும்பு திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதா? இங்கே பாருங்க, அடுத்து தொடர்ந்து கொஞ்சம் கவனிங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 33, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. ஏன் கர்த்தர் இதை நமக்கு போதிக்கிறாரு? ஏன்னா அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். துன்மார்க்கனுக்கு கூட நன்மை செய்கிறாருங்க. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. கவனிங்க, இந்த கான்டெக்ஸ்டில் தான் 35வது வசனம், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ரைட்? அது பேக்ரவுண்டு சொல்கிறார். இப்போ தான் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ரைட்? தமிழில் துரோகின்னு போட்டிருக்காங்க, இங்கிலீஷில் ஈவில் அப்படின்னு போட்டிருக்காங்க. தீமை செய்கிற மனிதர்கள், துன்மார்க்கர், அவங்களுக்கு கூட நன்றி அறியாதவன் துரோகி துன்மார்க்கன் அவனுக்கு கூட கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நன்மை செய்கிறாராம். அடுத்த வசனத்தை கவனிங்க. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். இதுதான் பாயிண்ட், இதுதான் பேக்ரவுண்டு. கர்த்தர் இப்படிப்பட்டவர், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீங்களும் அவரை மாதிரி இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். இங்கே கர்த்தர் தன்னை அறியாத ஜனங்களுக்கு அவர் என்னெல்லாம் செய்கிறாருன்னு பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்கிறாரு பாருங்க. அவர் சுவிசேஷத்தை போதிக்கிறாரு. ஒரு சிலர் இவர் செய்த அற்புதங்களை பார்த்துட்டு பர்னபாவையும் பவுலையும் தேவர்கள்னு சொல்லி அவங்களுக்கு பலி செலுத்த வந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்கிறார், நாங்கள் மனுஷங்கப்பா, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு தான் நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போதிக்கும்போது பாருங்கள், அருமையான ஒரு சில காரியங்களை அவங்க சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 16 வாசிப்போம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து யாரை குறித்து சொல்கிறார்? இங்கே கர்த்தரை அறியாத ஜனங்கள், புறவினத்தார். ரைட்? அவங்கள குறித்து சொல்கிறாரு. அவர் நன்மை செய்து வந்தாராம். அவங்களுக்கும் வானத்திலிருந்து மலைகளை செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து, வானத்திலிருந்து மலையை கொடுக்குறாராம், செழிப்புள்ள காலங்களை கொடுக்குறாராம். ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். பாருங்க, இதுதான் கர்த்தரை குறித்த வெளிப்பாடு. நம்ம ஆண்டவராக இயேசு சொல்கிறாரா, கர்த்தர் சூரியனை நல்லோர் மீதும் தீமையானோர் மேலும் உதிக்க செய்கிறாரு. கெட்டவனுக்கும் மழை கொடுக்குறாரு, நல்லவனுக்கும் மழை கொடுக்குறாரு இல்லையா? அது அவர் வேறு வழி இல்லாமல் செய்யலை, விரும்பி செய்கிறார். அவர் நினச்சா டார்கெட் பண்ணி கொடுக்க முடியும். ரைட்? எகிப்தில் செஞ்சார்ல, எகிப்துக்குள்ள அந்தகாரம், இஸ்ரவேல் வசிக்கிற பகுதியில் வெளிச்சம், அந்த மாதிரி செய்ய முடியும் அவரால். ஆனால் அவர் இரக்கமுள்ளவராக இருப்பதினால, அன்புள்ளவராக இருப்பதினால, மக்கள் அழிந்து போகக்கூடாது என்று விரும்புகிறதுனால அவர் தீமையானவர்களுக்கு கூட நல்லது செய்கிறார். கர்த்தர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். தன்னுடைய ஜனத்துக்கு அஃப்கோர்ஸ் அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பம், அவர்களுக்கு அளவில்லாமல் நன்மைகளை செய்கிறார். ரைட்? ஆனால் அதே நேரத்தில் புறவினத்தாருக்கு கூட கர்த்தர் நல்லது செய்கிறார். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா பரிந்துரை செய்கிறவங்களுக்கு இந்த அறிவு ரொம்ப முக்கியம். ரைட்? கர்த்தரை குறித்த இந்த வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர், அவர் இரக்கமுள்ளவர்,
அவர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தர் பல விதங்களில் நன்மை செய்ய விரும்புகிறார். ஒரு சில நேரங்களில் தன்னுடைய பிள்ளைகளின் நிமித்தம் முழு தேசத்தையுமே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். முழு தேசத்தையுமே பாதுகாக்க விரும்புகிறார். தன்னுடைய நியாய தீர்ப்பை கூட வரவிடாமல் நிப்பாட்டுறார். தன்னுடைய பிள்ளைகளின் நிமித்தம். இது இன்னொரு லெவல். ஒரு பக்கம் அவரை அறியாத மக்களுக்கு நன்மை செய்கிறார், இன்னொரு பக்கம் அவருடைய பிள்ளைகளின் நிமித்தம், அவருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பட்டணத்தையே ஆசீர்வதிக்கிறார், இல்லை ஒரு பட்டணத்தையே பாதுகாக்கிறார் அழிவில் இருந்து. இதெல்லாம் வேதம் நமக்கு போதிக்கிற சத்தியங்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார், ஒரு 10 நீதிமான் சோதோமில் இருந்தால் நான் விட்டுறேன்றார், தொடமாட்டேன், அழிக்க மாட்டேன், அவர்கள் நிமித்தம் அந்த பட்டணம் பாதுகாக்கப்படும், அழிக்க மாட்டேன் அப்படின்றார். ஒரு 10 நீதிமான். யோசிச்சு பாருங்க, ஊர் பூரா அக்கிரமம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நியாயப்படி பார்த்தா அவங்கள அவிச்சு போடணும், அதுதான் நியாயம். ரைட், புரியுதா? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் பிள்ளைய ஒரு 10 பேர் அங்கே இருந்தாங்கன்னா, என்னை பின்பற்றுகிற ஜனம் ஒரு 10 பேர் அங்கே இருந்தாங்கன்னா, அவங்க நிமித்தம் அந்த முழு பட்டணத்தையும் நான் விட்டுறேன். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ இருக்கணும், இரக்கம் இருக்கணும் கர்த்தருக்கு. இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், கர்த்தர் சொல்கிறாரு, வாசிப்போம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஏன்னா நம்ம இந்த உருமாற்றம், மறுரூபம் இதுக்காகலாம் ஜெபிக்கும்போது இந்த அறிவு நமக்கு இருக்கணும். கர்த்தர் ஏன் மொத்த பட்டணத்துக்கும் நன்மை செய்கிறார், ஏன் மொத்த பட்டணத்தையும் ஆசீர்வதிக்கிறார், எதனால், பேக்ரவுண்ட் என்ன, எதன் நிமித்தம் அப்படி செய்கிறார், இந்த வெளிச்சம் நமக்கு இருப்பது அவசியம். இன்னும் கொஞ்சம் ஹல்லேலூயா டு ஜீசஸ். எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். இங்கே பார்க்குறோம், கர்த்தர் ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை இங்கே வச்சிருக்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறாரு? 7ஆம் வசனத்தை பார்ப்போம். இங்கே கர்த்தர் ஒரு அந்நிய தேசத்து பட்டணத்தை குறித்து பேசுகிறார். குறிப்பாக பாபிலோன் எப்படின்னா, உலகம் நம்ம சொல்கிறோம்ல, அதோட மொத்த சுரூபம் பாபிலோன். த எபிட்டோம் ஆஃப் வேர்ல்ட்லினஸ். உலகம்னா அதுதான், பாபிலோன் தான். டிக்ஷனரி எடுத்து பார்த்துடலாம் போல இருக்குது. அந்த மாதிரி உலகம் ஈக்குவல் டு பாபிலோன் அப்படின்னு போட்டுடலாம். இந்த நம்ம புதிய ஏற்பாட்டில் உலகம்னு சொல்கிறோம்ல, பழைய ஏற்பாட்டில் அது பாபிலோன். அப்போ கவனிங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பட்டணம், அந்த பட்டணம் பார்த்திங்கன்னா விக்கிர ஆராதனை, பில்லி சூனியங்கள், கொடூரமான பழக்க வழக்கங்கள், ரொம்ப கடினமான ஜனங்கள் வாழ்ந்த ஒரு பட்டணம். அவங்க தான் இஸ்ரவேல் மக்களை பிடிச்சிட்டு அடிமையில் அங்கே எருசலேம் பட்டணத்தை அழித்து இவங்களை இவங்க ஊருக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அடிமைகளாக கொண்டு வந்துருக்குறாங்க, கேப்டிவ்ஸ். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் தான் இருக்க போகிற இன்னும் ஒரு 70 வருஷத்துக்கு. கர்த்தரோட நியாய தீர்ப்பு முடிகிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்க போகிற. ஆனால் நீங்கள் இருக்கிறதுனால நான் உனக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றாரு. என்ன வழின்னு கவனிச்சிங்கன்னா 7ஆம் வசனத்தை பாருங்கள். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பட்டணத்தோட சமாதானத்தை தேடுன்றாரு. பல விதங்களை தேடலாம், ஆனால் இங்கே கான்டெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஜெபம். அந்த பட்டணத்துடைய சமாதானத்தை நீ தேடு. இங்கே சமாதானம்ன்றது பார்த்திங்கன்னா ஷலோம்ன்ற வார்த்தை.
ஷலம் வந்து ரொம்ப பெரிய வார்த்தை எபிரேய பாஷையில். பேசிக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் உள்ளடக்கின ஒரு வார்த்தை. எந்த குறைவும் இல்லாமல் நிறைவான ஆசீர்வாதம், ரைட்? நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன், எல்லாம் இருக்குது, ஒரு குறையும் இல்லை, நிரம்பி வலியுது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் இடம் தான் ஷலம், சமாதானம், ரைட்? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பட்டணத்துடைய ஷலோமை நீ தேடு, ரைட்? ஆசீர்வாதம், முன்னேற்றம், பெருக்கம், பாதுகாப்பு, சமாதானம், இதை வந்து நீ தேடுன்றார், ரைட்? அதற்காக, அந்த பட்டணத்திற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். இந்த ஜனங்கள்லாம் கர்த்தரை, அதில் இருக்கிற அந்த மெஜாரிட்டி ஜனங்கள் வந்து கர்த்தரை அறியாதவர்கள், வேறு தெய்வங்களை வழிபடுகிறவர்கள், கொடூரமான ஜனங்கள். நிறைய விதங்களில் பார்த்தோம்னா பல தேசங்களை அழித்தவர்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ இங்கே இருக்கீல, நீ என் உடன்படிக்கை ஜனம், நீ இங்கே இருக்கீல, நீ நல்லா இருக்கணும் நான் விரும்புகிறேன். நீ நல்லா இருக்கணும் நான் விரும்புகிறதுனால நீ ஜெபி, இந்த பட்டணத்துக்காக, இந்த பட்டணத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். புரியுதா? பல லெவலில் கர்த்தர் வந்து நன்மைகளை செய்கிறாரு, பல காரணங்களுக்காக நன்மை செய்கிறார். ஒன்று, அவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், எல்லாருக்குமே நன்மை செய்கிறார். தன் பிள்ளைகளுக்கு அதிகமாக நன்மை செய்கிறாரு, தன்னை அறியாத ஜனங்களுக்கு கூட நன்மை செய்கிறார் ஓரளவுக்கு. இல்லை, அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அப்போது இன்னொரு காரணம் என்ன, அவருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனால மொத்த பட்டணத்தையும் ஆசீர்வதிக்கிறார். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது தேவனுடைய செயல்பாட்டு முறை. நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் பட்டணத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களாம் கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தாலும், வேறு தெய்வங்களை வழிபடுறவங்களாக இருந்தாலுமே, உங்கள் நிமித்தம் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக உங்கள் பட்டணத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பட்டணத்துக்கு சமாதானம் கொடுப்பார், உங்கள் பட்டணத்தை பாதுகாப்பார். ஏன்? நீங்கள் நல்லா இருக்கணும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. கர்த்தர் வந்து அவர் இரக்கமுள்ளவர், அவர் நல்லவர், அவர் நமக்கு நன்மை செய்வார், நமக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் நன்மை செய்வார். ரைட்? எவ்வளவோ ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் அவரை அறியாத ஜனத்துக்கு கூட கர்த்தர் நன்மை செய்ய விரும்புகிறார், செய்து கொண்டு தான் இருக்கிறார். இன்னொரு பக்கம் நம் பொருட்டு நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்பி கர்த்தர் மொத்த பட்டணத்தையுமே ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இப்படியே சொல்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஏன் பண்ணணும்? நாம் சொல்லுங்கள், நாம்னா இங்கே வந்து விசுவாசிகள், ரைட்? எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அவங்க ரசிக்கப்பட்டவங்களோ இல்லையோ, அவங்களுக்கு கர்த்தர் தெரியுமோ தெரியாதோ, நம்ம நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம நல்ல பக்தியோட கிறிஸ்துவ வாழ்க்கையை பிரச்சனை இல்லாமல் இங்கே வாழணும்னு அவர் விரும்புகிறார். அதனால் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் பதில் கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, தேசத்தில் சுவிசேஷம் பரவணும்னு விரும்புகிறாரு. அது பரவுறதுக்கு நல்ல சூழல் தேவை, அமைதியுள்ள சூழ்நிலைகள்லாம் தேவை, கலகம் இல்லாத சூழ்நிலை தேவை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ ஜெபிக்கிறதுனால நான் செய்கிறேன். அவ்வளோதான். இது வந்து கர்த்தருடைய மனம். இங்கேயும் பாருங்கள், டபுள் ரீசன் இருக்குது. ஒன்று, நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு, நமக்கு ஒரு அமைதல் இருக்கணும், சமாதானமான சூழ்நிலை, ரைட்?
விடுதலை உள்ள ஒரு சூழ்நிலை, கர்த்தரை ஆராதிக்க விடுதலை, கர்த்தரை சேவிக்க விடுதலை, கர்த்தரை போதிக்க விடுதலை, இதெல்லாம் இருக்கணும்னு விரும்புகிறாரு. அதே நேரத்தில் சுவிசேஷம் பரவணும்னு விரும்புகிறாரு. ஏன்னா சுவிசேஷம் பரவனா தான் அவரை அறியாத மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டால் தான் அவங்களும் நல்லா இருப்பாங்க. இப்படி கர்த்தர் பல நோக்கங்கள் வச்சுருக்கிறார். நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு, நம்ம மூலமாக மற்றவனும் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறாரு. இதெல்லாம் அவர் மனதில் ஓடிட்டு இருக்குது பாருங்க. அதனால் சொல்கிறேன், நீ ஜெபி உனக்காக செய்கிறேன், அவனுக்காகவும் செய்கிறேன். ஹல்லேலூயா. புரியுதா? இங்கே கர்த்தருடைய ஃபண்டமெண்டல் குவாலிட்டி என்னென்னா இரக்கம். இரக்கமுள்ளவர். தாவீதுடைய வார்த்தையில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் இரக்கத்தை குறித்து அப்படி எழுதி வச்சிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நம்ம கிருபை பெரிய வார்த்தையை நம்ம பார்க்குறோம் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் இரக்கம், எபிரேய பாஷையில் கெசத் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. ஒரு சில மொழிபெயர்ப்பில் அதை லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பாங்க. தமிழில் பொதுவாகவே இரக்கம் போட்டிருப்பாங்க, சில இடங்களில் கிருபைனே போட்டிருப்பாங்க. ரைட். ஆனால் ஆக்சுவலாக இரக்கம்ன்றது தான் கரெக்டான ஒரு வார்த்தை அதுக்கு. ரைட். இது அவருடைய சுபாவம். ரைட். எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அவருடைய விருப்பம் நிறைவேறுவதற்கான வாய்க்கால் தான் இந்த பரிந்துரை ஜெபம். புரியுதா? Intercession is a channel for God's mercy to reach even those who don't deserve it. Right? நன்மைகளை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்களுக்கு கூட கர்த்தர் நன்மை செய்யணும்னு விரும்புகிறார். அதனால தான் தீயோருக்கும் நன்மை செய்கிறாரு, நல்லவருக்கும் நன்மை செய்கிறாரு, அவனுக்கும் மழையை கொடுக்குறாரு, இவனுக்கும் மழையை கொடுக்குறாரு. ரைட் இல்லையா? அப்போ கவனிங்க, கர்த்தர் நம்முடைய கிரியைகளின் நிமித்தம்தான் நமக்கு நன்மை செய்யணும். கிரியைகள் நிமித்தம் கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக ட்ரீட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பய பொழைக்க முடியாது, யாரும் பொழைக்க முடியாது. புரியுதா? அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனால தான் நம்மளாம் இருக்கிறோம். இல்லைன்னா அவ்வளோதான் காலி நம்மளாம். எரேமியா எப்படியே தான் சொல்கிறாரு பாருங்களேன். ஏன் நாம் அழிந்து போகாமல் இருக்கோமா? புலம்பல் புஸ்தகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கவனிங்க. ஹல்லேலூயா. சாரி, 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது. ஏன் நிர்மூலமாகாது இருக்கிறோம்? கர்த்தருடைய கிருபையை, இல்லைன்னா இன்னொரு வகையில் சொன்னோம்னா இரக்கமே. அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அதனால தான் பொழைச்சிருக்கிறோம். புரியுதா? கர்த்தருக்கு 2 பகுதி இருக்குது. ஒன்று நீதி, இன்னொன்று இரக்கம். அவர் ரெண்டையுமே சேர்த்து செயல்படுத்துகிறார், கரெக்டாக செயல்படுத்துகிறார். அதனால தான் நம்மளாம் பொழைச்சிருக்கிறோம். அந்த இரக்க சுபாவம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிச்சு. இரக்கத்தினால தான் மீட்பும் கூட. அதான் மொத்த பூமியும் பிசாசு கையில் தூக்கி கொடுத்துட்டு நிற்கிறான். அவனுக்கு உட்காந்து ட்ரெஸ்ஸு தைக்கிறாரு பாருங்க, ட்ரெஸ்ஸு செஞ்சு கொடுக்குற. யோசிச்சு பாருங்களேன், பிரமிப்பாரு. நம்மளாம் சும்மா விடுவோமா? ஒரு 20,000 30,000 பொருளை பிள்ளை ஏதாவது உடச்சிருச்சு தொலைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 1,00,000 பொருளை காணா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ கோவம் வரும் நம்மளுக்கு. என்னெல்லாம் சொல்லி திட்டுறோம் பிள்ளைகளை. அவன் மொத்த பூமியும் தூக்கி கொடுத்துருக்குறான் பிறகு. நியாய தீர்ப்புலாம் சொல்லிட்டார். ஆனால் சொல்லிவிட்டு உட்காந்து அவனுக்கு ட்ரெஸ்ஸு தைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ரைட். ஒரு ட்ரெஸ்ஸை உருவாக்கி மனுஷனுக்கு அழகாக இருக்கிறதே பெஸ்ட்டாக ரைட் மிருகத்தோலினால் ஒரு நல்ல அற்புதமான ஒரு ட்ரெஸ்ஸை செஞ்சு கொடுக்குறாரு. இங்கே எவ்வளவு இருக்கும். ஒரு பக்கம் நீதியை நிறைவேற்றிட்டார், ஆல்ரெடி நியாய தீர்ப்பு சொல்லிட்டாரு. ஆனால் இன்னொரு பக்கம் இறக்கம். பயம் அழிஞ்சு போயிடக்கூடாது, பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாது, வெயில் அடிக்கும், குளிரும், தாங்கணும், ட்ரெஸ்ஸு ரொம்ப நாளைக்கு இருக்கணும்.
அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் அடுத்து அவனாக செஞ்சுக்கிறதுக்கு என்ன வழின்னு காமிக்கிறாரு பாருங்க அங்கே. புரியுத? ரெண்டும் சேர்ந்து செயல்படுது கர்த்தருக்குள்ள. இந்த இரக்கம் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கர்த்தருடைய அந்த இரக்கம் மக்களை போய் சென்றடைவதற்கு நீங்கள் ஒரு வாய்க்காலாக இருப்பீங்க. உங்கள் ஜெபம் ஒரு வாய்க்காலாய் அமையும். இதுதான் பரிந்துரை ஜெபத்துக்கு அடிப்படை. புரியுதா? அல்லேலூயா. ஒரு பக்கம் தேவ சித்தம் நிறைவேறணும், அதை நம்ம பார்த்தோம் இல்லையா? கர்த்தருடைய எண்ணங்கள், அவருடைய விருப்பங்கள், அவர் ஆசைகள் நிறைவேறணும். இன்னொரு பக்கம் அவருடைய நன்மைகளும் இரக்கங்களும் மக்களை போய் சென்றடையணும். அவர் விரும்புகிறார் அதை. அதான் அவர் சுபாவம். அவர் சுபாவத்தை நாம் பிரதிபலிக்கணும், நம்முடைய ஜெபமும் பிரதிபலிக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த மெசேஜில் தியானிப்போம். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.